வணக்கம். இன்றும் தூவானம் உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறது. தூவானம் தருகின்ற அம்சங்கள் உங்கள் மனதுக்கு திருப்தி தரக்கூடியவையாக இருக்க வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடு நாங்கள் இன்றும் உங்களை சந்திக்கிறோம். இலக்கிய கர்த்தாக்களாகட்டும், கலைஞர்களாகட்டும், அவர்கள் ஒரு சமூகத்துக்குத்தான் அல்லது ஒரு ஊருக்குத்தான், ஒரு நாட்டுக்குத்தான் சொந்தமானவர்கள் என்று இல்லை. அவர்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் எங்கள் உள்ளங்களில் நீங்காத இடத்தை பிடித்திருக்கிறார்கள். எங்கோ ஒரு கலைஞனுக்கு ஏதோ ஒரு சின்ன வருத்தம் என்றாலும் கூட நாங்கள் நம் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு நேர்ந்தது போல நொந்து போகிறோம் இல்லையா? அந்த அளவுக்கு நாங்கள் உலகளாவிய ரீதியில் எந்த விதமான இடையூறோ அல்லது எந்த விதமான தடுப்பு சுவரோ இல்லாமல் நாங்கள் அவர்களை நேசிக்கிறோம். அந்த வகையில் தமிழகத்திலிருந்து இங்கு வருகை தந்திருக்கும் சிறந்த ஆளுமைகள் இருவரை உங்களுக்கு நாம் அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். முதலில் நாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகும் ஒருவரை ஒரு விடயத்தை சொல்லி அறிமுகப்படுத்தலாம் என்று இருக்கிறோம். உங்கள் எல்லோருக்கும் இனிப்பு என்றால் மிகவும் பிடிக்கும். கற்கண்டு என்றால் பிடிக்கும் தானே? ஆம், கல்கண்டு என்கின்ற சிறிய சஞ்சிகை என்று சொல்லலாம். உங்களுக்கு நிச்சயமாக ஞாபகம் இருக்கும். வயதில் முதிர்ந்தவர்களாக இருக்கலாம், இளையவர்களாக இருக்கலாம். உலகத்தில் உள்ள அத்தனை அற்புதமான விஷயங்களையும் எங்களுக்கு தரும் அந்த கற்கண்டு சஞ்சிகையின் ஆசிரியரை உங்களுக்கு தெரியும். அவர்தான் தமிழ்வாணன் அவர்கள். அவர்களுடைய புதல்வர் இங்கே வருகை தந்திருக்கிறார் எங்களுடைய கலையகத்துக்கு. மகிழ்ச்சியோடு நாங்கள் அவரை வரவேற்போம். முதலில் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அருமையான அறிமுக உரை. இனிப்பு, கல்கண்டு, தமிழ்வாணன் மகன் என்று எந்தவித குறிப்பும் இல்லாமல் கோர்வையாக நீங்கள் சொன்ன விதம் மிக நன்றாக இருந்தது. ரொம்ப நன்றி. நீங்கள் ரவி தமிழ்வாணன் அவர்கள், தமிழ்வாணன் ஐயா அவர்களுடைய புதல்வர். நீங்கள் இங்கே கொழும்புக்கு வருகை தந்திருப்பது உங்களுடைய மணிமேகலை பிரசுரத்தின் நூல்களின் வெளியீட்டுக்காக. இன்று மாலை 5 மணிக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்று என்று நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். கொழும்பு தமிழ்ச் சங்கத்திலே இந்த 33 நூல்களின் வெளியீட்டு விழாவும் புத்தக விற்பனை கண்காட்சியும் இருக்கிறது. இலங்கை பொறுத்தவரையில் இந்த மாதம் ஒரு இலக்கிய மாதமாக, வாசிப்பு மாதமாக கருதப்பட்டு மிக எங்கு பார்த்தாலும் கண்காட்சியும் புத்தக கண்காட்சிகளுமாக இருக்கும். சரியான நேரத்தில், பொருத்தமான நேரத்தில் உங்களுடைய வருகையும் வருகையும் இந்த மணிமேகலை பிரசுரத்தின் நூல் வெளியீடும் கண்காட்சியும் இடம்பெறுகிறது. இன்று மாலை நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் எல்லோருமே வருகை தருவார்கள் என்று நாங்கள் வருகை தர வேண்டும் என்று நம்ம நேயர்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். ஏனென்றால் தமிழகத்திலிருந்து தமிழ் புத்தகங்களை சுமந்து வந்திருக்கிறோம். நம்முடைய வாசகர்கள் அதற்கான ஆதரவை தருவார்கள் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடும் நம்பிக்கையோடும் வந்திருக்கிறோம். நீங்கள் அனைவரும் வந்திருந்து இனிய இலக்கிய பேச்சுக்களை கேட்பதோடு இனிய புத்தகங்களின் வெளியீட்டு விழாவையும் கண்டு கழித்து எங்களின் நூல்களையும் வாங்கி சென்று பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நூல்கள் என்று சொல்லிவிட்டீர்கள். என்னென்ன நூல்கள் என்று அறியும் ஆவலும் அவர்களுக்கு இருக்கும். நீங்களே 33 நூல்கள். என் தந்தை தமிழ்வாணனை பற்றி நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டீர்கள். அவர் சங்கர்லால் என்ற ஒரு கதாபாத்திரத்தை படைத்தார். அவர் படைத்த கதாபாத்திரம் உயிரோடு இருந்ததாக, ஒரு சங்கர்லால் என்பது உயிரோடு இருந்ததாக பலர் நினைத்தது உண்டு. அந்த அளவிற்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக இருந்தது. அந்த நூல் சங்கர்லால் துப்பறியும் மர்ம நாவல்கள் என்கின்ற நூலை 5 பாகங்களாக வெளியிட்டிருக்கிறோம். அதில் 5ஆம் பாகத்தை நாங்கள் இங்கு வெளியிடுகின்றோம். அடுத்ததாக வாணியம்பாடி டாக்டர் திரு அக்பர் கௌசரின் நோய்களை குணப்படுத்தும் இந்து கோவில் மரங்கள் என்ற ஒரு புத்தகத்தை நாங்கள் வெளியிடுகின்றோம். டாக்டர் அக்பர் கௌசர் அவர்கள் என்னுடன் வந்திருக்கிறார்கள். நான் பேசிய பிறகு அவர்களும் நம்முடன் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். நல்ல விடயங்களை அவரிடமிருந்து நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். அடுத்த நூல் நேர்மறையாக சிந்திப்போம், நன்மைகள் பெறுவோம் என்கின்ற முனைவர் திரு ஜெகதீசன் எழுதிய நூல். அடுத்ததாக துபாயில் வசிக்கின்ற முனைவர் திருமதி பஜீலா ஆசாத்தின் திறந்திடும் மனசே என்கின்ற புத்தகம். ஒரு வாழ்வியல் நூல். ஒரு அருமையாக ஒரு இஸ்லாமிய பெண்மணி இந்த அளவிற்கு எழுதியிருக்கிறாரா என்று ஆச்சரியப்படத்தக்க அளவிற்கு ஒரு அருமையான புத்தகம் அது. அடுத்ததாக நமக்கெல்லாம் குறிப்பாக இலங்கையில் வசிக்கும் தமிழர்களுக்கு மிகவும் அறிமுகமான மூத்த எழுத்தாளர் திரு K.S. சிவகுமாரன் அவர்கள். நிச்சயமாக உங்களுக்கும் அவரை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவர் எழுதியுள்ள முக்கிய சினிமாக்கள் பற்றிய சுவையான கண்ணோட்டம் என்கின்ற புத்தகம். அடுத்ததாக திரு லோகேஸ்வரன் அவர்கள் எழுதியுள்ள கூட்டுக்களவாணி என்கின்ற மலையக சிறுகதைகளின் தொகுப்பு. அடுத்ததாக இங்கு கொழும்பிலே மிக பிரசித்தி பெற்ற மருத்துவராக திகழ்கின்ற டாக்டர் திரு ச முருகானந்தத்தின் அம்மாவாக போகும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டியவை என்ற கர்ப்பிணி பெண்களுக்கான அருமையான ஒரு நூல், மருத்துவ நூல் அது.
அடுத்ததாக யாழ்ப்பாணத்திலே பிறந்து தற்பொழுது லண்டனிலே வசிக்கின்ற திரு சக்திதாசன் அவர்கள் எழுதியுள்ள முகநூல் இணையதளத்தில் பதிந்த தத்துவ முத்துக்கள் என்கின்ற ஒரு பல்துறை நூல். அடுத்ததாக கல்முனை திரு முபாரக் அவர்கள் எழுதியுள்ள அவளுக்கும் ஒரு வாழ்வு என்கின்ற சிறுகதை தொகுப்பு. அடுத்ததாக அட்டனில் வசிக்கின்ற திரு பாலா சங்குப்பிள்ளை, அநேகமாக எல்லா பத்திரிகைகளையுமே அவர் எழுதுகின்றார். அவர் எழுதியுள்ள வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்கின்ற ஒரு அருமையான நாவல். அடுத்ததாக தம்பலகாமத்தில் வசிக்கின்ற திரு வேலாயுதத்தின் வையமெல்லாம் தமிழ் ஓசை வளர்ந்து ஓங்கும் என்கின்ற ஒரு பாடல்கள் நிறைந்த நூல். அடுத்ததாக திருகோணமலை திரு வேலாயுதம் தங்கராசாவின் போற்றுதலுக்குரிய ஆற்றலாளர்கள் இவர்கள் என்கின்ற நூல். இதனைத் தொடர்ந்து கொழும்பில் வசிக்கின்ற திரு குமாரவேல் அவர்கள் எழுதியுள்ள தற்கொலைகளை தவிர்த்திடுவோம் என்கின்ற அருமையான ஆலோசனை நூல். மிக நடைமுறையான யோசனைகளை அதில் சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு திருகோணமலையில் வசிக்கின்ற டாக்டர் ஏ சதீஷ்குமாரின் அருள்மிகு பத்ரகாளியம்மன் ஆலய வரலாறும் மகிமைகளும் என்கின்ற ஒரு பக்தி நூல். இதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவில் வசிக்கின்ற திரு சின்னத்துரை அவர்கள் எழுதியுள்ள இலங்கை தமிழர்கள் வாழ்வில் சாதனைகளும் சோதனைகளும், இரண்டையுமே அவர் ஒரு சமமாக அதை எண்ணி அதனை அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். நீங்கள் முதலிலே குறிப்பிட்டதைப் போல இன்று கிருஷ்ண ஜெயந்தி. எனவே கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு 2 நூல்கள் கிருஷ்ண ஜெயந்திக்காக வெளியிடுகின்றோம். சென்னையைச் சேர்ந்த திரு கலாபாரதி வி ராமகிருஷ்ணன் எழுதிய எல்லாம் கண்ணன் செயல் என்கின்ற நூல். அடுத்ததாக சிதம்பர குற்றாலம் என்கின்ற நல்லதொரு ஆசிரியர் எழுதியுள்ள பகவத்கீதையின் எளிமையான சாரம் என்கின்ற நூல். இதனைத் தொடர்ந்து சிங்கப்பூரில் வசிக்கின்ற மிகச்சிறந்த பொருளாதார நிபுணரான முனைவர் திரு ரவிமணி எழுதியுள்ள பங்கு முதலீட்டில் நிச்சய லாபம் பெற வழிகள் என்று ஷேர் மார்க்கெட்டை பற்றி அவர் எழுதியுள்ள இலங்கை ஷேர் மார்க்கெட்டிற்கும் பொருந்துகின்ற நூலாக அது இருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து ஜெர்மனியில் வசிக்கின்ற திருமதி சுகந்தி ரவீந்திரநாத் எழுதியுள்ள பரதநாட்டிய வழிகாட்டி என்கிற மிக பருமனான நூல், மிகப்பெரிய அளவிலே இருக்கின்ற ஒரு நூல். அதனுடைய விலை 1400 ரூபாய் என்பதிலிருந்தே எந்த அளவுக்கு ஒரு பருமனான பெரிய நூல் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். கனடாவில் வசிக்கின்ற முனைவர் செல்வத்துறை எஸ் குருபாதத்தின் போதி தர்மர் பற்றிய அற்புதமான விஷயங்கள். 7ஆம் அறிவு படத்திலே நமது நேயர்கள் எல்லாம் பார்த்திருப்பார்கள் போதி தர்மரை பற்றி. அவரை பற்றிய அறிவுபூர்வமான நூலாக அது இருக்கிறது. அடுத்ததாக லண்டன் திரு விஜயரத்னம் எழுதிய பல்வேறு பயன் தரும் பனைமரம். நமது நாட்டிலே பனைமரங்கள் மிக அதிகம், எனவே அதை பற்றிய ஒரு விரிவான நூல் அது. சுவிட்சர்லாந்தில் வசிக்கின்ற குடத்தனை உதயன் எழுதியுள்ள இருளுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வெளிச்சம் என்கின்ற நாவல். இவருடைய மனைவியும் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அவரும் சுவிட்சர்லாந்தில் வசிக்கிறார். அவர் திருமதி லதா உதயன். உன்னை சரணடைந்தேன் என்கின்ற நாவலை எழுதியிருக்கிறார். ஆக கணவன் மனைவி எழுதியுள்ள 2 நாவல்களை ஒரு சேர நமது மேடையிலே நாம் வெளியிடுகின்றோம். அடுத்ததாக லண்டனில் வசிக்கின்ற திரு கிரிகாசன் எழுதியுள்ள தமிழே தருவாய் நல்வரம் என்கின்ற கவிதை நூல். அதே போல இனுவிலில் பிறந்து தற்போது கனடாவில் வசிக்கின்ற திரு ஆர்.எம். கிருபாகரன் எழுதியுள்ள இந்த மண்ணும் எங்கள் சொந்த மண்தான் என்கின்ற ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு படைப்பு, மிக ஒரு அருமையான ஒரு சமூக நாவல். இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவில் வசிக்கின்ற இலங்கை தமிழரான திரு ஜோய் எட்வினின் இலங்கையில் கடந்த 2000 ஆண்டுகளில் முக்கிய நிகழ்வுகள் என்கின்ற நூல். அதாவது சாதாரணமான ஆண்டுகள், ஏதோ குறிப்பிட்ட காலம் இல்லை, 2000 ஆண்டுகளில் நடந்த முக்கிய நிகழ்வுகள். இது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு மிக சுவையான நூலாக அதனை எழுதியிருக்கிறார். அடுத்து இலங்கை பெண்மணியான திருமதி உஷா ஜவஹர் அவர்கள் ஆஸ்திரேலியாவில் வசிக்கிறார். அவர் குழந்தைகளுக்காக ஒரு கடற்கண்ணியின் சாகச கதை என்கின்ற ஒரு சிறுவர் இலக்கிய நூலை படைத்திருக்கிறார். கனடாவில் வசிக்கின்ற திரு கனி விமலநாதன் ஒரு சிறந்த ஆய்வாளர், சிறந்த ஆராய்ச்சியாளர், சிறந்த விஞ்ஞான எழுத்தாளர். அவர் எழுதியுள்ள நூல் விந்தை மிகு விண்வெளி விபத்து என்கின்ற ஒரு வித்தியாசமான ஒரு நூல். தமிழகத்தைச் சேர்ந்த சீர்காழி திரு ராமர் அவர்கள் படிக்காத மேதை காமராஜரிடம் படிக்க வேண்டியவை என்கின்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். காமராஜர் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக இருந்தார் என்பது நம் மூத்த தலைமுறைக்கு தெரியும். இளைய தலைமுறைக்கு இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நூலை நாங்கள் வெளியிடுகின்றோம். யாழ்ப்பாணத்தில் வசிக்கின்ற திரு நிரேஷ்குமார் அவர்கள் எழுதியுள்ள இவர்களும் யதார்த்தவாதிகள் தாம் என்கின்ற நூல்.
அடுத்ததாக திரு சோமசுந்தரம் அவர்கள் எழுதியுள்ள இன்றைய காலகட்டத்தில் மிகவும் தேவைப்படுகின்ற ஒரு நூல், கணினி சம்பந்தப்பட்ட நூல், கூகுள், ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் என்கின்ற பல ஒரு 4 விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு நல்ல ஒரு காத்திரமான நூலாக நான் இதனை நினைக்கிறேன். அடுத்ததாக மட்டக்களப்பிலே வசிக்கின்ற திருமதி ரூபி அவர்கள், பிரான்சிஸ் அவர்கள் எழுதியுள்ள குடும்ப நல்லுறவு என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நூல். இந்த நூலிலே நிறைய உறவுகள் எப்படி பலப்பட வேண்டும் என்பதை அந்த பெண்மணி சொல்லியிருக்கிறார்கள். கடைசியாக என் சகோதரர் முனைவர் திரு லேனா தமிழ்வாணன் எழுதிய முக்கியமான நூல் தூய தமிழில் பேசுவோம் என்கின்ற நூல். அந்நிய மொழிகள், ஆங்கில மொழி கலப்பு இல்லாமல் எப்படி தூய தமிழில் பேசலாம் என்கின்ற நூல். இந்த 33 நூல்களையும் நாங்கள் அந்த மேடையிலே இன்று மாலை 5 மணிக்கு வெளியிடுகிறோம் என்பதை நம் நேயர்களுக்கு. அந்த பொன்குடத்துக்கு பொட்டிடவும் வேண்டுமா என்று கேட்பார்கள். அந்த மாதிரி மணிமேகலை பிரசுரத்துக்கு ஒரு தனியான விளக்கம் தேவையில்லை. அன்று தொட்டு இன்று வரை அதற்கென்று ஒரு தனி அந்தஸ்து இருக்கிறது. அதனுடைய தரமும் பேணப்பட்டு வருகிறது. இப்போது நீங்கள் குறிப்பிட்ட இந்த 33 புத்தகங்களின் படைப்பாளிகளும் இன்று வருகை தருவார்களா? பெரும்பாலானவர்கள் வருகிறார்கள். டாக்டர் அக்பர் கௌசர் அவர்கள் வந்திருக்கிறார் இந்தியாவிலிருந்து. டாக்டர் திரு ஜெகதீசன் அவர்கள், அவர் ஒரு ஆராய்ச்சியாளர், அவர் வருகின்றார். மற்றும் ஒரு 33 படைப்புகளிலே கிட்டத்தட்ட ஒரு 20 எழுத்தாளர்கள் நேரில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருப்பதாகவே நான் கருதுகின்றேன். ஆம், உங்களோடு வருகை தந்திருக்கும் டாக்டர் அக்பர் கௌசர் அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். வணக்கம் டாக்டர். அருமையான புத்தகங்கள் மணிமேகலை பிரசுரத்தின் வெளியீடாக நீங்கள் தந்திருக்கிறீர்கள். முத்தான 3 புத்தகங்கள், 3மே இந்த மருத்துவம் கூறுகிறது, அதுவும் மூலிகை மருத்துவம். இன்றைய காலகட்டத்திலே மனிதன் இந்த ரசாயனத்துக்கு ரொம்பவும் பயந்து போயிருக்கிறான். எனவே இந்த மனிதன் தேடுவது இயற்கையை, அந்த இயற்கையை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். முதலில் நாங்கள் உங்களுடைய இந்த யுனானி மூலிகைகளின் மருத்துவ குணங்கள், 500 யுனானி மூலிகைகளின் மருத்துவ குணங்கள் என்ற நூலை எங்களுடைய நேயர்களோடு இந்த நூல் பற்றி பகிர்ந்து கொள்ளலாம். இது எப்போது வெளியிடப்பட்டது? இது 5 வருடங்களுக்கு முன்பு, அதாவது 2010 வெளியிடப்பட்டது. இந்த புத்தகம் அரசு யுனானி மருத்துவ அந்த கல்லூரியில் இந்த பாட புத்தகமாக இருக்கிறது. இது ஒரு பாட புத்தகம். வாணியம்பாடி டாக்டர் அக்பர் கௌசின் மூலிகை வைத்தியம், இது எத்தனையாம் ஆண்டு வெளிவந்தது? இது 8 வருஷத்துக்கு முன்னாலே வெளியிடப்பட்டது. மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் இது புத்தகமாக இருக்கிறது. இப்போது நாங்கள் பேச போவது இன்று மாலை வெளியிட போகிறோம் நோய்களை குணப்படுத்தும் இந்து கோவில் மரங்கள் என்கின்ற இந்த நூல். இதை பற்றி ஒரு சிறு குறிப்பு நான் டாக்டரும் சொல்ல போகிறார், நான் அதற்கு முன்பாக சொல்ல விரும்புகிறேன். ஒரு இஸ்லாமியர் இந்து கோவில் எல்லாவற்றிற்கும் சென்று அங்கு இருக்கக்கூடிய தல விருட்சம் என்ன, அதில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்ன, அதனுடைய மருத்துவ குணங்கள் என்ன, எந்த அளவிற்கு இந்த தல விருட்சங்கள் நோய்களை குணப்படுத்தும் என்பதை ஒரு பெரிய ஆய்வாக, இது கிட்டத்தட்ட PhD ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு நூலாக மிக விரிவாக ஏராளமான படங்களுடன், நம்ம வில்வ மரம் என்று சொல்கிறோம், சிலருக்கு தெரிந்திருக்கலாம். வில்வ மரம் எப்படி இருக்கும், படம் எடுத்து அதனை வெளியிட்டு எல்லா மரங்களுக்கும் அதில் ஒரு படம் இடம்பெற செய்து, ஒரு ஹிந்துவே செய்வதற்கு கடினமான ஒரு வேலையை ஒரு இஸ்லாமியர் இந்து கோவில் மரங்களை பற்றி எழுதியிருக்கிறார் என்பதற்காகவே நான் இதனை மிகவும் ஆர்வப்பட்டு அதனை மணிமேகலை பிரஸ் மூலமாக வெளியிட்டு நான் அவரிடம் சொன்னேன், இந்த நூல் வெளியீட்டு விழாவை நாம் இலங்கையில் செய்ய வேண்டும், நீங்கள் அவசியம் வர வேண்டும் என்று சொன்னேன். ஒரு 6 வருடங்கள் முன்பு வருவதாக இருந்தார். அப்புறம் எதிர்பாராத விதமாக வேறு சில பணிகள் வந்துவிட்டதனால் அவர் வரப்போகிறார் என்று நான் அறிவித்தும் கூட வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. ஆனால் இந்த நிகழ்வுக்காக இவரும் இவருடைய மகன் டாக்டர் யாசர் அரஃபத்தும் இவருடைய மருமகன் டாக்டர் தமீம் அவர்களும் மூவருமாக சிறப்பு விருந்தினராக, நீங்கள் முத்தான 3 நூல்கள் என்று சொன்னீர்கள்,
நாங்கள் இன்று மாலை வெளியிடுகின்ற 33 நூல்களில் முக்கியமான நூலாக இது இந்த இருக்கிறது நூல் என்று நான் நிச்சயமாக கருதுகிறேன். இருக்கும். பெற்றோருக்கு சமர்ப்பணமாக டாக்டர் கௌசர் இந்த நூலை தந்திருக்கிறார். இதிலே முக்கியமாக இந்து கோவில் மரத்தடி பள்ளியில் என்னை படிக்க வைத்து இந்து மத கலாச்சாரத்தை புரிய வைத்து கோவில்களில் காணப்படும் மரங்களின் மருத்துவ குணங்களை பற்றி எனக்கு விளக்கமளித்து மூலிகை மருத்துவராகிய என் தந்தை அமரர் ஷேக் இஸ்மாயில் சாஹிப் அவர்களுக்கும் என் கனவுகளை நனவாக்கிய என் தாயார் திருமதி ஆமினா பி அவர்களுக்கும் இந்த நூலை சமர்ப்பிக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள் டாக்டர். அநேக மாணவர்கள் படித்த பள்ளிக்கூடத்தையே மறந்து போகின்ற காலமாக இருக்கிறது. நீங்கள் மரத்தடி பள்ளியில் இந்து கோவில் மரத்தடி பள்ளியில் படித்தேன் என்று இதிலே குறிப்பிட்டிருக்கிறீர்கள். உண்மையில் இத்தகைய ஆர்வம், நீங்கள் மூலிகை வைத்தியர், நீங்கள் யுனானி வைத்தியர் என்கின்ற ஒன்றை அதை தவிர எப்படி இந்த இந்து கோவில் மரங்களை தெரிவு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு, உந்துதல் உங்களுக்கு ஏற்பட்டது? நம்முடைய இந்திய ஜனாதிபதியாக இருந்தவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் யுனானி வைத்தியர்களை எல்லாம் அழைத்து இந்த மூலிகைகள்லாம் கோயிலில் இருக்கின்றன, அங்கே போய் ஒரு ஆராய்ச்சி செய்யுங்கள் என்று ஒரு ஆலோசனை கொடுத்தார்கள். அதன் பின் ஆல மரத்தடியில் பிள்ளையாக நான் வந்து இருக்கும்போது படித்த அந்த எண்ணம் வந்தது. அரச மரம், ஆலமரம், அத்தி மரம், வேப்ப மரம் என்று அந்த மரங்கள்லாம் என்னுடைய எண்ணத்தில் வந்தது. ஆமாம், இதை போய் தேடலாம்னு சொல்லி கோயில் கோயிலாக சென்று அந்த இடத்தில் அந்த அந்த ஒரு இடத்தில் எப்படிப்பட்ட அந்த பக்தர்கள் வர்றார்கள் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி செய்தேன். எந்த ஒரு கோயிலில் ஆஸ்தமா நோயாளிகள் வர்றாங்களோ, ஆஸ்தமாவுக்கு தேவையான ஆடாதுடை இலை தான் அங்கு தீர்த்தமாக கொடுக்கப்படுகிறது. அம்மை நோய், குஷ்ட நோய், தோல் நோய்கள் எங்கெங்கே அந்த நோயாளிகள் செல்லுகின்றார்களோ வேப்ப மரங்கள் அங்கு இருக்கின்றன. மருத மரம் முருகருக்கு அது வேண்டிய மரம். ஹார்ட் அந்த பேஷண்ட்டுங்கெல்லாம் பூரா அங்கே தான் போவாங்க. அதனால் அந்த ஒரு கோயில் ஹார்ட்டுக்கு அந்த ஒரு மரம் மருத மரம். கிட்னி ஃபெயிலியருக்கு ஒரு மரம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா கிட்னி ஃபெயில் ஆகிட்டா கிட்னியை மாற்றணும், அது மாற்றணும், டயாலிசிஸ் செய்யணும், என்னென்னாவும் இருக்குது. இந்த கோயில் மரங்களில் காசினிக்கீரை, இந்த மருத மரப்பட்டை கொடுத்தாலேயே கிட்னியை மாற்றாமல் அந்த நோயாளிகள் உயிரோடு இருப்பார்கள். இப்படி எத்தனையோ கோயில்களாக சென்ற பிறகு எனக்கு இது பொக்கிஷமாக கிடைத்தது. இதில் எனக்கு என்ன ஒரு பெருமை என்னாக்கா, நம்முடைய பெரியவர் சங்கராச்சாரியர்கிட்டையும் போய் கேட்டேன், இந்த தலைவிருச்சம் எத்தனைங்க இருக்கும், அது எங்கெங்கே பார்க்கலான்னா அது என்ன ஒரு 8-10 இருக்கும்னாரு. தேட 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 போனால் 122 தலைவிருச்சங்கள் இருக்கின்றன. புதையலாக கிடைத்தது. ஒரு மருத்துவ கல்லூரியில் 100 ஒரு மூலிகைகள் படித்தாலே அவர் ஒரு எம்டி, ஒரு மருத்துவர். 122 அந்த ஒரு மரங்கள் உயிரை காக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு மரங்கள். அந்த மரங்களை பூரா நான் யுனானி அந்த புத்தகங்களில் பார்க்கும்போது இந்த ஒரு மரம் இந்த ஒரு நோயை குணப்படுத்தும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. மஞ்சள் காமாலை, ஹார்ட், கிட்னி, இந்த குழந்தை இல்லாமை, இந்த மூட்டு வலிக்கு அத்தி மரம், அத்தி காய் சாப்பிட்டா அந்த முட்டி வலி போகுது.
இப்படி ஏகப்பட்ட அந்த மருத்துவ குணங்கள் அதில் இருப்பதை கண்டேன். கடைசியில் அந்த புராணங்களை எல்லாம் புரட்டி பார்க்கும்போது நால்வர்கள் இருந்தார்கள் இல்லையா, அப்பர், ஞானசந்தர், அவங்க தான் வச்சிருக்காங்க இந்த மரங்கள் பூரா. அப்போது 2000 ஆண்டுகளாக அப்படியே அது வாழையடி வாழையாக வைத்து கொண்டிருப்பதை நாங்கள் அது பார்க்கும்போது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஹாஸ்பிட்டல் இல்லை, கோயில்தான் ஹாஸ்பிட்டல். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்கூல் கிடையாது, கோயில்தான் ஸ்கூல், பள்ளி. ஆக பள்ளி வாசல்களாக இருந்தது அந்த கோயில்கள். மருத்துவ மனைகளாக இருந்த அந்த கோயில்கள் காலப்போக்கில் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு சின்ன ஒரு இடம் இருந்தாலும் ஒரு கோயிலை கட்டி இறை வணக்கத்துக்காக பயன்படுத்துகின்றார்கள். அப்போதெல்லாம் அப்படி கிடையாது. முதலில் அந்த மரம், தீர்த்தம், ஒரு குளம் இது ஏற்படுத்த பிறகுதான் அது ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலில் யாகசாலம் இருக்கும், அதில் சாஸ்திரிகள் இருப்பார்கள். தீர்த்தமாக இதனுடைய இலைகள், பூக்கள், பழங்கள் எல்லாம் கொடுத்துட்டு அந்த பூக்களை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து அர்ச்சனைகள் செய்து பிரசாதமாக கொடுப்பார்கள். அதுதான் யுனானி மருந்து. ஆக அந்த எங்களுடைய யுனானி மருந்து இப்போ எங்கே இருக்குன்னா கோயிலில் தான் இருக்குது. இஸ்லாமியர்கள்கிட்ட இருந்ததெல்லாம் எங்கே இருக்குன்னா கோயிலில் தான் இருக்குது. ஆக அந்த கோயில்களை காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு இஸ்லாமியர்களின் அந்த ஒரு கடமை என்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த புத்தகத்தை எழுதி வைத்தேன். ஆக இது எனக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு நூல். இதை விட தமிழக அரசு 10,000 பிரதிகள் வாங்கி ஒவ்வொரு ஒரு கோயிலெல்லாம் இது வைத்திருக்கின்றார்கள். இஸ்லாமியர்கள் எந்த இந்து கோயிலுக்குள் இது செல்லக்கூடாது என்ற சில இருக்குதோ அங்கெல்லாம் இது இருக்கின்றது. அக்பர் கௌசர் அங்கே இருக்கின்றார். ஆக இந்த ஒரு நூலை சிறப்பாக குறைந்த விலையில் அது ஒரு சிறப்பு பதிப்பாக வெளியிட்டு எனக்கு அந்த ஒரு பெருமை கொடுத்த என்னுடைய நண்பர் ரவி தமிழ்வாணர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து அற்புதமான ஒரு விடயத்தை சுவையாக சுவாரஸ்யமாக கூறி நிச்சயமாக இதை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் எல்லோரையும் அங்கே இங்கே அசைய விடாமல் டாக்டர் கௌசர் கட்டி போட்டு விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். வேறு எதிலுமே கவனத்தை செலுத்தாமல் நீங்கள் கூறுவதை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற போது இத்தனை அற்புதங்கள் உங்களுடைய ஆராய்ச்சியிலே நீங்கள் கண்டறிந்திருக்கிறீர்கள். ஆக 100 ஏக்கர் நிலம் வாங்கி இந்த பூரா மரங்களெல்லாம் நானே அங்கே வைத்திருக்கின்றேன், வளர்த்திருக்கின்றேன். என்னுடைய அந்த மூலிகை தோட்டத்தை கோயில் மரங்களின் ஆலயமாக மாற்றியிருக்கின்றேன். இது ஒரு விசேஷம். 100 ஏக்கரில் ஒரு கோவில். மரங்களை எல்லாம் அங்கு எல்லாரும் பார்க்கலாம். ஹாஸ்பிட்டல் இருக்கு, 100 ஏக்கரில் மருத்துவமனை இருக்கு. டாக்டர், உங்களுடைய மருத்துவமனை எங்கே இருக்கிறது? வாணியம்பாடியில், வேலூர் மாவட்டத்தில். சென்னையிலிருந்து 200 கிலோமீட்டரில் இருக்கின்றது. சென்னையிலும் என்னுடைய ஹாஸ்பிட்டல் இருக்கின்றது. அதில் 100 அறைகள் இருக்கின்றன. இந்த குடியால் போதையால் நாசமானவர்களுக்கு அங்கு ஒரு மறுவாழ்வு மையம் இருக்கின்றது. 40 ஆண்டுகளாக இது இருக்கின்றது. கிட்னி ஃபெயிலியருக்கு கிட்னியை மாற்றாமல் அங்கு யுனானி வைத்தியம் நாங்கள் கொடுக்கின்றோம். இதுதான் எங்களுடைய மருத்துவமனையின் ஸ்பெஷாலிட்டி. இந்த காசினி கீரை என்றது கேட்டிருப்பீர்கள், அது நாங்கள் தான் அறிமுகப்படுத்தினோம். டாக்டர், உங்களுடைய தந்தையாரும் ஒரு வைத்தியர் என்று நீங்கள் இதில் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். நீங்கள்
எத்தனை வருடங்களாக இந்த சேவையை ஆற்றுகிறீர்கள்? திப்பு மிகவும் தமிழகத்திலே மிகவும் புகழ்பெற்ற ஒரு வைத்தியராக நீங்கள் திகழ்கிறீர்கள். எத்தனை வருடங்களாக நீங்கள் இந்த சேவையை ஆற்றுகிறீர்கள்? எங்களுடைய இந்த பரம்பரை 200 ஆண்டுகளாக இந்த பணியில் ஈடுபட்டிருக்கின்றது. மன்னர் திப்பு சுல்தான் அவர்களுடைய அந்த அரண்மனையில் நாங்கள் மருத்துவராக இருந்தவர்கள். இப்போது என்னுடைய மருத்துவமனை 38 ஆண்டுகளாக இருக்கின்றது. அதாவது பரம்பரையாக யுனானி வைத்தியத்திலே நீங்கள் ஈடுபட்டு வருகிறீர்கள். இப்போ நீங்கள் கோவில்களுக்கு சென்று ஒவ்வொரு மரத்தை பற்றியும் நீங்கள் அறிந்த பிறகு இந்த யுனானி வைத்தியத்திலே இது எதை சொல்கிறது என்று ஒப்பிட்டு பார்த்து இந்த புத்தகத்தில் தந்திருக்கிறீர்களா? யுனானி என்றால் கிரேக் நாடு. கிரேக் நாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்தது யுனானி மருத்துவம். இலங்கை மருத்துவம் ஆகிவிட்டது. பாகிஸ்தானுக்கு சென்றது, பாகிஸ்தான் மருந்து ஆகிவிட்டது. இந்தியாவில் இருக்கின்றது, இந்திய மருத்துவம் ஆகிவிட்டது. அரபு நாட்டில் இருக்கின்றது, அரேபியன் மருந்து ஆகிவிட்டது. அதே போல இந்த கோவிலுக்குள்ளெல்லாம் யுனானி போனது, அதுதான் ஒரு கோயில் மருந்து ஆகிவிட்டது. அதுதான் உண்மை. இந்த ஆயுர்வேதம் என்று சொல்கிறோம். ஆயுர்வேதம் என்கின்ற பதத்துக்குள்ளே யுனானி மற்ற எல்லா மூலிகை மருத்துவமும் அடங்கி விடுகிறதா டாக்டர்? ஆமாம். அதாவது பிராமணர்களுடைய சமையல் அறையில் உணவு அந்த ஒரு பொருட்கள் என்ன இருக்கின்றதோ அது ஆயுர்வேதம். நம்முடைய தமிழர்களுடைய கிச்சனில் என்னென்ன இருக்குதோ அது இந்த சித்த வைத்தியம். இஸ்லாமியர்களுடைய வீட்டில் என்ன இருக்குதோ அது யுனானி வைத்தியம். இந்த பிரியாணியை நீங்கள் பார்க்கலாம். இஸ்லாமியர்கள் வீட்டில் ஒரு பிரியாணி பண்ணாங்கன்னா அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். இட்லி, தோசை, பொங்கல் இந்த பிராமணர்களுடைய வீட்டில் ரொம்ப இனிப்பாக இருக்கும், சுவையாக இருக்கும். இதே மாதிரி தான் யுனானி என்றது இஸ்லாமியர்கள் அரபு மொழியில் அது பூரா எழுதியிருக்கின்றார்கள். இப்போ கூட இலங்கையில் அரபிக்கில் தான் அது பூரா பாடம். ஆம் டாக்டர். உணவே மருத்துவம் என்று சொல்லப்படுகிறது, உணவே மருந்து என்று சொல்லப்படுகிறது. அன்றைய சித்தர்கள் வைத்தியர்களாக விஞ்ஞானிகளாக கூட இருந்திருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் அந்த மனிதனுக்கு எது தேவையோ அதை தந்துவிட்டு போயிருக்கிறார்கள். மனிதனை விட தள்ளி விலகி இருந்தாலும் கூட அவர்கள் மனிதனுக்கு நல்லதை செய்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைய மனிதனால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை, அதை உபயோகப்படுத்த முடியவதில்லை. காரணம் என்னவென்றால் கிராமங்கள் நகரங்கள் ஆகிவிட்டன, நகரங்கள் நகரங்கள் ஆகிவிட்டன. கிராமங்களில் இருந்த அந்த கூட்டு குடும்பம் இப்போது கிடையாது. நகரத்தில் இருப்பவர்கள் இப்போது எங்கே இருக்கின்றார்கள் என்று தெரியவில்லை. ஆக நம்முடைய அந்த கலாச்சாரம் கம்ப்ளீட்டாக இல்லாத போனதால் எங்களுடைய அந்த முதியோர்கள் எங்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுத்தாங்களோ அது நம்மக்கிட்ட இல்லாத போனது தான் இது முக்கியமான காரணம். இங்கே காரைக்குடியில் ஐயாவுடைய ஊருக்கு போயிருந்தேன். இன்னைக்கு கூட அந்த ஒரு கல்ச்சர் இருக்குது. அந்த அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அண்ணன், தம்பி, குடும்பம் அப்படியே இருக்குது. இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, புதன்கிழமை மாலை 4 மணிக்கு ரவி தமிழ்வாணன் சார், அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், அப்புறம் லேனா தமிழ் சாருடைய மனைவி, பிள்ளைகள், இவருடைய அக்கா, அம்மா எல்லாருமே கண்டிப்பாக அன்றைக்கி ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்டு பேசி நம்முடைய எல்லா அந்த கல்ச்சர் இப்போ கூட அந்த 100 ஆண்டுகளாக பழக்கத்தில் இருக்கின்றார்கள். அப்போது அந்த இந்த கலாச்சாரம் அப்படியே இருக்கும். இப்போ அந்த ஒரு கலாச்சாரம் இல்லாததால தான் நம்முடைய யுனானி வைத்தியம், சித்த வைத்தியம், உணவு வைத்தியம் எல்லாம் பூரா போயிட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டில் போய் நாங்கள் போயிட்டு ஃபாஸ்ட்டாக என்னென்னவோ வியாதிகள் நமக்கு இருக்கு. அதுக்கு ஒரு பரிகாரம் இல்லாத போயிருக்கு. நிச்சயமாக இந்த
கோயில் மரங்களை பற்றி அரசாங்கம் உண்மையாக வந்து ஒரு முயற்சி எடுத்து இந்த சாலை ஓரங்களிலும் கோயில்களிலும் இதில் வைத்து இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துமானால் நிச்சயமாக இந்த பொல்யூஷனே இருக்காது. பொல்யூஷன் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழும். இதனால் தான் இந்த கிரிவலம் வருகிறார்கள். அதுதான் காரணமே. ஆக்சிஜன் அரச மரம் இருக்கின்றது. 24 மணி நேரமும் ஆக்சிஜன் அது வந்து கொடுக்கும். அதனால் தான் அது வைக்கிறார்கள். ஒரு வில்லேஜில் அரச மரம் ஒன்றில் வச்சுட்டு தான் அங்கே வந்து ஊரே வந்து ஆரம்பமாகும். உலகத்தில் எந்த வந்து ஒரு மரமும் 24 மணி நேரம் ஆக்சிஜன் வந்து கொடுக்காது. 12 மணி நேரம் ஆக்சிஜன், 12 மணி நேரம் கார்பன் டை ஆக்சைடு. அரச மரம் மட்டும்தான் 24 மணி நேரம் கொடுக்கும் ஆக்சிஜன். இதே மாதிரி இந்த மாவிலை தோரணங்கள் எல்லாமே ஆன்டிபயோட்டிக். அது ஆன்டிபயோட்டிக். அம்மை வந்துச்சுன்னாக்கா வீட்டில் வச்சுருவாங்க. மாவிலை, வேப்பிலை எல்லாம் வச்சுட்டோன்னா வந்து ஒரு கிருமிகள் இருக்காது. அது மாதிரி இந்த ஆன்டிபயோட்டிக்ன்றது வந்து இது வந்து ஈஸியாக வந்து நீங்கள் சொல்லலாம். ரவி தமிழ்வாணன் அவர்கள் கூறினார்கள், உங்களோடு கூட உங்கள் மகன் மருமகன் இருவரும் வந்திருப்பாங்க. அவர்களும் வைத்தியர்கள். அவர்களும் இந்த என்னை விட அதிகமாக அவர்கள் படித்திருக்கிறார்கள். என்னுடைய மகன் டாக்டர் யாசர் அரஃபாத் எம்டி யுனானியில், என்னுடைய மகள் டாக்டர் ஆயிஷா நாஸ் எம்டி யுனானியில், என்னுடைய மருமகன் டாக்டர் தமீம் என்றவர், அவர் வந்து எம்எஸ்சி நேச்சுரோபதி 4 வந்து எம்எஸ்சி படிச்சிருக்காங்க. அதில் என்னுடைய மருமகள் எம்டி, என்னுடைய 4வது மகன் அவர் வந்து எம்பிபிஎஸ். ஆக என்னுடைய வந்து குடும்பத்தில் எல்லாருமே வைத்திய குடும்பம் தான். இது வந்து 100 அறைகள் கொண்ட வந்து ஒரு மருத்துவமனை இருக்கிறது. நாங்கள் எல்லோருமே உங்களுடைய மருத்துவமனையில் தான் சேவையாற்றுகிறார்கள். சென்னையில் என்னுடைய மகள், பெங்களூரில் என்னுடைய மகன். வாரத்தில் 2 நாட்கள் நாம் எல்லாருமே வாணியம்பாடியில் இருப்போம். நான் வந்து என்னுடைய வாணியம்பாடியில் இருப்பேன். தமிழிலே ஒரு பழமொழி உண்டம்மா, தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்று. டாக்டருடைய மகன் யாசர் அரஃபாத் இதே போல் இவரை போல பன்மடங்கு ஏகப்பட்டது படித்து இளம் வயதிலேயே ஒரு மிகச்சிறந்த சேவையை, நீங்கள் முதல்ல அவர் தாத்தாவை பற்றி சொன்னீர்கள், 3வது தலைமுறையாக மிகச்சிறப்பான ஒரு பணியை அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பது பல குடும்பங்களிலே பல அடுத்த தலைமுறை அந்த தொழிலை எடுத்து செய்வது குறைவாக இருக்கிறது. அந்த வகையில் டாக்டர் வந்து அதிர்ஷ்டசாலி. நமது எல்லாத்தோடையும் அவர் வந்து இந்த வேதங்களை, ரிக்வேதம், யஜுர்வேதம், அதர்வேதம் எல்லாம் மனப்பாடம் செய்திருக்கின்றார். குரான் மனப்பாடம் செஞ்சிருக்கிறார். பைபிள் மனப்பாடம் செஞ்சிருக்கின்றது. இந்த மூவிலுமே சேர்த்து இறைவன் ஆன்மீக ரீதியாக என்ன அதுக்கு வந்து ஒரு மருந்து வைத்திருக்கிறாரு. அதில் ஒரு பெரிய அவருடைய ஆராய்ச்சி. அவர் அந்த ஆராய்ச்சியை புத்தகமாக தரவில்லையா? தருவார். இப்போதான் வந்து இளைஞராக இருக்கின்றார். இனிமே உங்களுடைய ஆசையை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். நிச்சயமாக அப்படி ஒரு புத்தகத்தை, ஏனென்றால் அந்த மதங்கள் 3ஐயும் அவர் நிறைய அறிந்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக அவர் தருகின்ற புத்தகம் ஒரு சிறந்த புத்தகமாக இருக்கும். இதே போல் நாங்களும் அவரை நேர்காண வேண்டும். இன்னும் உங்களுடன் பேசிக்கொண்டே இருக்கலாம். நிறைய விஷயங்களை நாங்கள் முத்தான விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம். எங்களுக்கு நேரம் போதாமையாக இருக்கிறது. இத்தனை நேரம் பெற்றுக்கொண்டதை மன திருப்தியோடு ஏற்றுக்கொண்டு டாக்டர் அக்பர் கௌசர் அவர்களே உங்களிடமிருந்தும், ரவி தமிழ்வாணன் அவர்களே உங்களிடமிருந்தும் நாங்கள் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி. சுருக்கமான பேட்டியாக இருந்தாலும் மிக விரிவான விஷயங்களை நீங்கள் பெற்று நமது நேயர்களுக்கு தந்திருக்கிறீர்கள். இனிய வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம்.
2 சிறந்த ஆளுமைகளை நாங்கள் பட்டறைக்கு அழைத்து வந்தோம். அவர்களை வழி அனுப்பி வைத்துவிட்டு உங்களிடமிருந்தும் நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.